Dear 12th standard students, the important lesson of principle of inheritance and variation, it's having a lot of chapter. Inside there is a subtitle is giving more importance to learn about the principle of inheritance and variation. John Gregory Mendel already involved in various experimental. On that basis he investigated and produced various law of independence, law of independent assortment, law of inheritance, law of segregation and law of independent assortment. So these are all the important messages were collected in our syllabus. On that period when you was produced lot of information regarding of this mathematical calculation of inheritance about principle of inheritance and variation, John Gregory Mendel was not familiar. So recently in our modern world we are having lot of media, social media, hence it is mostly possible for us to develop our familiarity in various ways to produce or propagate in the broadcasting level of various media. But on those days it was not much familiar. So there is a lack of gap and there is a long duration. The observation of his independent assortment, law of inheritance, இதெல்லாம் அவர் புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட்டு வரல, அப்புறம் பின்னாடி வந்தாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர் வந்து பைசம் சட்டைகள் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் 7 விதமான கேரக்டரில் 7மே அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அது ஒரு அதிர்ஷ்டம்னு சொன்னோம். ஆனால் ஒரு நிலையோடு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்க முடியல. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் கொஞ்சம் லெங்க்த்தாக அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அவர் சொன்னது கரெக்டாக இருக்குமா, ஸோ அப்படி இருக்க முடியுமா, அந்த அல்லியல் பேர் ஆஃப் அல்லியல் ஒரு ஜீனு ரெண்டாக பிரியுது, கேமெட்டில் ஃபார்ம் ஆகுது, திருப்பி ரீயூனிட் ஆகுது, அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு F2க்கு வருது, அப்படியே F3 வருதுங்கிறதெல்லாம் F1ல இல்லாதது F2ல வருது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அப்புறம் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டில் 9:3:3:1 கிடைச்சது. இதெல்லாம் சரியாக இருக்குமாங்கிறத பற்றி நிறைய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ண அதனுடைய விளைவு ஒரு நியூ டாபிக், ரொம்ப ஃபெமிலியராக நம்ம புக்கில் ரொம்ப சைஸ் ரொம்ப கம்மி, பட் வி வுட் see it in extensive way. கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். அது என்ன டைட்டில்னா, லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ். என்ன, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? ஸோ ஹியூமன் பொறுத்த வரைக்கும் 23 குரோமோசோம் ஆஃப்டர் மியாசிஸ், 46 டோட்டல் சொமேட்டிக்கில். பட் அது ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் போகிறப்போ மியாசிஸ்க்கு அப்புறம் ரிடக்ஷன் டிவிஷனுக்கு அப்புறம் 23 குரோமோசோம். அந்த 23 குரோமோசோமில் கிட்டத்தட்ட 30,000 ஜீன் இருக்கு. இப்போ இந்த 30,000 ஜீனை ஏன் சொல்றோம்னா, இவ்வளவு ஜீனும் ஆக்டிவேட் ஆகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போறதை பற்றிய டீடைல் தான் லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ். ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். கிராசிங் ஓவர் நம்ம படிப்போம் மியாசிஸில் பேக்கெட்டின், சைகோட்டின், டிப்ளோட்டின், டயகனன்சிஸ், ப்ரொபேஸ் 1, ப்ரொபேஸ் 2, ப்ரொபேஸ் 1ல் மெட்டாஃபேஸு, அனஃபேஸு, டீலோஃபேஸு. இந்த ஸ்டேஜில் நடக்கிறப்ப கிராசிங் ஓவர் பேக்கெட்டிங் ஸ்டேஜில் மியாசிஸில் நடக்குது. ஸோ இந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ்னால் என்னங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். We must know the details about what is the importance of linkage and recombination. இப்போ நாம என்ன சொன்னோம், already we stated about the chromosome. So 23 chromosomes are there. 23 chromosomes are completely possess 30,000 genes. அதானே, ரைட்? இப்போ a chromosome possess many genes. ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு என்ன தெரியுதுன்னா, all gene present in the chromosome inherited together. Such genes are called linked gene. இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போறப்ப இன்ஹெரிட் ஆகுது, மரபு பண்புகளை எடுத்துக்கிட்டு அடுத்த சந்ததிக்கு போகுது. Inherited together
அப்படி அந்த ஜீனை பூரா எடுத்துக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் லிங்க்டு ஜீன். எல்லா ஜீனும் ஒரு இடத்துல இருந்தால் தான் லிங்க் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டில் என்ன நடக்குது, பஸ்ஸில் இருக்க பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் ஒன்றாகி ஒரு இடத்துல போய் இறக்குறாங்க. அது மாதிரி லிங்க் இருக்கிறதுக்கு ஒரு இடைவெளி இல்லாமல் லிங்க் அப்படி இருக்கிறது. ஆல் ஜீன் பிரசன்ட் இந்த குரோமோசோம் இன்ஹெரிட்டட் டு தட். அப்ப 23 குரோமோசோம்ல இந்த ஜீன் இருக்குது இல்லையா, அது அப்படியே லிங்க் ஆகி அடுத்த ஜெனரேஷன் இன்ஹெரிட்டட் டு தட். அப்படி போறப்ப அப்படி அந்த ப்ராசஸ் பேர் லிங்கேஜ் பேரு. அந்த ப்ராசஸ் பேரு லிங்கேஜ். 23 குரோமோசோம், அது 36 ஜீன், அது இன்ஹெரிட் ஆகுது, அடுத்த ஜெனரேஷன் போகுது. அப்படி போறது பேர் லிங்கேஜ் பேரு. அந்த லிங்கேஜ் குரூப்பா இருக்குதுன்னா அது பேர் லிங்கேஜ் குரூப். அப்படி என்ன குரூப்பா இருக்குன்னா ஒவ்வொரு ஜீனும் ஒரு குரூப்ல வரும். இப்போ பிளட்டு டிசைட் பண்ண குரூப்பை டிசைட் பண்றது ஏபிஓ குரூப், ஏபிஓங்கிற ஜீனு அதானே. அப்ப ஒவ்வொரு கேரக்டரையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீனு குரூப்பா இருந்து அதை வெளிப்படுது, எக்ஸிபிட் பண்ணுது, இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ அதுக்கு லிங்கேஜ் பேரு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் லிங்கேஜ் குரூப் இன் an organism ஹாப்ளாய்டு. இப்போ மியாசிஸ்க்கு அப்புறம் அது எல்லாமே ஹாப்ளாய்டு தான். ஹாப்ளாய்டுலாம் என்ன இருக்கும், லிங்கேஜ் இருக்கும். எல்லா ஜீனும் அங்கே வந்துடணும். உண்மை என்னன்னா 46 குரோமோசோம்ல இருக்கிறது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இந்த பக்கம் 23 குரோமோசோம், அந்த பக்கம் 23 குரோமோசோம் டிஸ்ட்ரிபியூட் ஆனா தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு டோட்டலா ஒரு ஹியூமன் பாடி கிடைக்கும், அல்லது ஒரு பிளான்ட் பாடி கிடைக்கும், அல்லது ஒரு உயிரினத்தோட அமைப்பு கிடைக்கும். இதான் உண்மை. ஸோ அதுக்கு பேர் லிங்கேஜ். இப்போ பேட்சன் முன்னிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணான்னு பார்க்குறாரு. அது வந்து டைஹைபிரிட் கிராஸ் அவர் பண்றாரு. அப்படி பண்றப்ப என்னன்னா ஒரு பிளான்ட், அது ஸ்வீட் பீ பிளான்ட் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு blue color, he had selected blue color and lengthened pollen. அப்ப டைஹைபிரிட் ஆயிடுது. ப்ளூ கலர் lengthened pollen. இன்னொன்னு ரெட் கலர் நார்மல் சைஸ் pollen. லெங்த் சைஸ்ல இருக்கிற போலனும் ப்ளூ கலரா இருக்கிறது ஒரு செடி எடுக்கிறாரு. இன்னொரு செடி அதை வந்து ஃபீமேலா வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. மேலா சாரி ரெண்டுமே மேல் தான், பட் அது ஃபீமேல் செடியில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு இன்னொரு மேலா வச்சுக்கிட்டு அதுல வந்து ரெட் கலரும் அப்புறம் அந்த அந்த போலன் வந்து நார்மல் சைஸ், நார்மல் இது ரெண்டே கிராஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ரெட் கலர் நார்மல் சைஸ் கிடைக்குது எப்போல. அதை டெஸ்ட் கிராஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்சிவோட கேரக்டரோட தான் நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணுவோம். அப்படி டெஸ்ட் கிராஸ் பண்றப்ப அவருக்கு F2 ஜெனரேஷன்ல 7:1:1:7 கிடைக்குது இன்ஸ்டெட் ஆஃப் 1:1:1:1. இப்போ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் படி 1:1:1:1 கிடைச்சிருக்கணும். ஆனா அவருக்கு 7:1:1:7 கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம், இங்க இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ங்கிற விஷயம் நடக்கல. புரியுதா? So the genes for these character did not follow as the Mendelian law of independent assortment. அப்ப இந்த இடத்துல மெண்டேலியன் லா டிஸ்ப்ரூவ் ஆகுது. உண்மையிலே சயின்டிஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்க இன்னொன்று கண்டுபிடிக்க பழைய கண்டுபிடிப்புல இருந்து முரண்பட்டதா தான் இருக்கும். ஆனா பேஸ் வந்து ஜான் கிரிகர் மெண்டல் கொண்டாந்தது. பட் அதுக்கப்புறம் வர சயின்டிஸ்ட் வேற வேற முறைகள்ல சோதனைகள் பண்ணப்ப அப்போல்லாம் நல்ல மைக்ரோஸ்கோப் எல்லாம் கிடையாது. ஜான் கிரீன் பண்றப்ப இவங்க வந்தப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதனால இவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்படி பார்க்குறப்ப இதுல ஒரு 7 நியூ பேரண்ட் டைப் ஆகும், ஒன்று வந்து நியூ டைப் ஆகும். இவங்களுக்கு ரேஷியோலாம் கிடைச்சது. அது எப்படி கிடைச்சது, அதுக்கு பேர் அது அவர் வந்து TH மார்கன் என்ன பண்றாரு, இதுக்கு வந்து ஒரு புது பேர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது பேர் கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன் தியரின்னு பேர். எப்படி 7:1:1:7 வருது இன்ஸ்டெட் ஆஃப் 1:1:1. அப்ப என்னடா காரணம்னு பார்க்குறப்ப கப்ளிங் அண்ட் ரிப்பல்சன் ஒரு தியரி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க.
அப்படி பண்றப்ப என்ன இதுக்கு அப்படி அந்த தியரி என்ன சொல்லுது? இப்ப கப்ளிங்னா என்ன, ரிப்பல்ஷன்னா என்ன? இப்ப இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நடக்கல இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம்னா கப்ளிங்கா இருக்கிறப்ப when the gene come from same parent they enter the same gamete அப்புறம் and inherited together in a offspring அப்படின்னா அது கப்ளிங். அதாவது இந்த கேமெட் எங்கே இருந்து வருதுன்னா அதே பேரண்ட் கிட்ட இருந்து அதே கேமெட்டுக்கு போய் அதே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போச்சுன்னா அது கப்ளிங். அதாவது இந்த கேமெட் அப்படியே சேம் பேரண்ட்லேருந்து வரணும், அந்த சேம் ஜீன் வந்து சேம் பேரண்ட்லேருந்து வரணும், அது கேமெட்டா பிரிஞ்சு சேம் கேமெட்டா ஆகணும், இந்த சேம் கேமெட் சேம் இன்ஹெரிட்டட் டுகெதர் போய் நெக்ஸ்ட் ஆஃப்ரிங் போறப்ப கப்ளிங் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்றது. அதையே செப்பரேட் பேரண்ட்ல இருந்து அந்த ஜீன் செப்பரேட் பேரண்ட்ல இருந்து செப்பரேட் கேமெட் மூலமா செப்பரேட் ஆஃப்ஸ்பிரிங்க்கு இன்ஹெரிட் ஆச்சுன்னா அது ரிப்பல்சன், அதுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். ரிப்பல்சன் உண்டாகுது. இதுதான் இதுல ஒரு மாற்றம். அப்ப ஜீன்ஸ் வந்து நேரடியா நேர் பேரண்ட்ல இருந்து அதே பேரண்ட்டுக்கு அடுத்து கேமெட் ஆகி அடுத்து இன்ஹெரிட் ஆகி இருந்தால் அது கப்ளிங்கா இருக்கும். அப்படி ஆகாம செப்பரேட் பேரண்டா இருந்து செப்பரேட் கேமெட்டா இருந்து செப்பரேட் இன்ஹெரிட்டன் ஆகி இருந்தால் அது ரிப்பல்ஷன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா டிஹெச் மார்கன் இதை ட்ரோசோபிலா மூலமா அதை அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷனுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இஸ் ஸ்டேட்டட் இன் டிஃபரண்ட் வே. அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல அவர் பார்க்கறாரு. அதுக்கு வந்து the cis arrangement of gene அடுத்து trans arrangement of gene அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அது என்ன cis arrangement and trans arrangement? cisனா CIS cis arrangement, இன்னொன்று trans arrangement of genes in a chromosome. அப்ப cis arrangementங்கிறது என்ன அப்படின்னா டாமினன்ட் அல்லீல் சொல்றோம் இல்லையா. இப்ப கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி இது டாமினண்டா இல்லையா? டாமினண்டா? சரி, டாமினன்ட் அல்லீல் அந்த ஜீன்ல இருக்கு, அந்த அல்லீல் அந்த குரோமோசோம்ல இருக்கு, டாமினன்ட். அடுத்தது ஹோமோலகஸ் குரோமோசோம்ல ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படிங்கிற ரிசசிவ் அல்லீல் இருக்கு. அப்ப அந்த சிஸ்ல கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி, அப்புறம் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல ரிசசிவ்ல ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி. இது அப்படியே குரோமோசோம்ல இருந்து வந்துருச்சுன்னா கப்ளிங்னு பேரு, சிஸ் அரேஞ்ச்மெண்ட்னு பேரு. அதுக்கு பதிலாக டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ல இந்த டாமினன்ட் அல்லீல் பதிலாக கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ, இது கேபிட்டல் பி அப்படியே இருக்கு, சி இருக்கு, இப்படி மாறி அந்த குரோமோசோம்ல ஜீன் மாறி அல்லீல் வந்து ரிசசிவா மாறிட்டு அதுக்கு இங்கே வந்து ரிசசிவ் அல்லீலா இருக்கிற ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல கேபிட்டல் ஏயும் ஸ்மால் பியும் கேபிட்டல் சியும் இருந்து ரிப்பல்ஷனா இருந்தால் இது வந்து சிஸ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னு பேரு. எல்லாமே கேபிட்டலா இருக்கு, இல்லை எல்லாமே ரெசசிவா இருக்கு, அப்படியே வந்துச்சுன்னா அது சிஸ் அரேஞ்ச்மெண்ட். மாறி கேபிட்டல் ஏக்கு பதிலாக டாமினன்ட் அல்லீலுக்கு பதிலாக ரிசசிவ் அல்லீல் வந்து மற்றதெல்லாம் கேபிட்டலாக இருந்தது. அதே மாதிரி கேபிட்டலாக இருக்கிற இடத்துல ரிசசிவ் வந்து ரிசசிவ் இருக்கிற கேபிட்டல் மாறி ஜீன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து டிரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னு பேர். இப்போ இந்த மாதிரி இருக்கிற குரோமோசோம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, இப்போ இது குரோமோசோமை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பாருங்க. குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா அது ஏ பி சி டி இ எஃப்னு அந்த ஜீன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆப்போசிட்ல ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் சி, இது ஹோமோலாகஸ் குரோமோசோம். இப்போ இந்த குரோமோசோம்ல கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் டி கேபிட்டல் இ கேபிட்டல் எஃப் இருக்கு. ஸோ லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்கு. குரோமோசோம் வந்து லீனியரா படிக்கட்டு மாதிரி அடுத்தடுத்து இருக்கு. இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இடையில டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ஷார்ட்டா இருக்கு.
அப்படி டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறப்ப அப்ப இந்த ஜீனும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இல்லையா, ஸ்ட்ராங். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஜீன்ஸ். ஒரு ஜீன் வந்து ஒரு லிங்க் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல வீக்கா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல ABCDEFன்னு குரோமோசோம்ல இது குரோமோசோம், அதுல ஜீன் அரேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம என்ன பார்த்தோம், குரோமோசோம்ல தான் ஜீன் இருக்கும். அந்த ஜீன் A, B, capital A, capital B, capital C, capital D, capital E, capital Fன்னு அரேஞ்ச் ஆயிருக்கு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. அந்த கேபிட்டல் ஏயும் கேபிட்டல் பியும் பக்கத்துல நெருக்கமா இருக்கிறதுனால ஸ்ட்ராங் லிங்க். அதே பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஏக்கும் இந்த கேபிட்டல் எஃப்க்கு இடையில லாங் கேப் இருக்கா, ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்க, அப்ப அது வீக் லிங்க்னு பேரு. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஜீன் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு குரோமோசோம்ல கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி இருக்கு, அந்த லீனியர் லிங்க் ஜீனா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல கேபிட்டல் பி மட்டும் இருக்கு. ஸோ இதுல ஏபிசி இருக்கிறப்ப இதெல்லாம் லிங்க் ஜீனா இருக்கு, அடுத்து இருக்கு. டி இங்க இல்லை, அப்ப டி வந்து இன்னொரு குரோமோசோம்ல இருக்கிறப்ப அது நான் லிங்க் டு ஏபிசி. கரெக்டா? இதுக்கு நான் லிங்க், இது லிங்க். ஏன்னா இதுல ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, ஆனா டி இல்லை. அப்ப டி இன்னொரு குரோமோசோம்ல இருக்கப்ப அதோட கண்டினியூஷன் வேற ஒரு குரோமோசோம்ல இருக்கு. அப்ப கண்டினியூவா இருக்கிற குரோமோசோமை லிங்க் ஜீன்னு சொல்றோம். அது கண்டினியூ இல்லாம டிஸ்டிங்க்டா வேற ஒரு குரோமோசோம்ல இருக்கிறதுனால அது நான் லிங்க் ஜீன்னு பேரு. ஓகேயா? இப்போ ஏயும் டியும் பியும் டியும் சியும் டியும் ஆகணும்னா என்ன, இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பேரு. இப்போ இங்க இருக்கிற ஜீன் தனியா ஒரு லிங்க்ல இருக்கு, அங்க இருக்கிற ஜீனோட இது போய் கப்ளிங் ஆகுதுன்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அப்படி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டா அந்த வேறொரு குரோமோசோம்ல இருக்கிற லிங்க் ஜீன் வேறொரு குரோமோசோம் போய் நான் லிங்கோட கனெக்ட் ஆச்சுன்னா அது இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டா கேமெட்டா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இதோட இம்பார்ட்டன்ஸ். இது வரைக்கும் லிங்கேஜ் இஸ் 2 டைப்ஸ். லிங்கேஜ் 2 வகை. ஒன்று வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்னொன்று இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். கம்ப்ளீட் லிங்கேஜ்னா என்ன, இப்போ alleles of 2 or more character, அதாவது ஒரு குரோமோசோம்ல இருக்கிற 2 அல்லது அதிகமான கேரக்டர், 2 or more character appear together for 2 or more generation in the offspring is called complete linkage. அதுக்கு என்ன தமிழாக்கம்னா, முதல் ஜெனரேஷன்ல இருக்கிற 2 அல்லது 3 கேரக்டர் அப்படியே 2-3 ஜெனரேஷனுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அப்படியே தொடர்ந்து பயணிச்சா அந்த கேரக்டர் அப்படியே வந்ததுன்னா அது கம்ப்ளீட் லிங்கேஜ். 2 or more allele of character appear together for 2 or more generation of the next offspring is called complete linkage. இல்ல அந்த காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் இல்லையா, அது 2 or more காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் அது அப்படியே 2 அல்லது 3 ஜெனரேஷனுக்கு தொடர்ந்தால் அதுக்கும் கம்ப்ளீட் லிங்கேஜ் பேரு. இல்ல டாமினண்டா இருக்கிற கேரக்டர், டாமினண்டா இருக்கிற 2 or more கேரக்டர் ஒரு ஜெனரேஷன்ல இருக்கிறது 2-3 ஜெனரேஷனுக்கு அது தொடர்ந்து வந்தாலும் கம்ப்ளீட் லிங்கேஜ் பேரு. இப்போ உதாரணம், இப்போ ஏபிசின்னு டாமினன்ட் கேரக்டர், இது ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கு இதே ஏபிசி தொடர்ந்ததுன்னா அது கம்ப்ளீட் லிங்கேஜ். இதுக்கு பதிலா ஒரு நெக்ஸ்ட் வந்து இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னு ஒன்று இருக்கு. இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னா பேரண்ட்ல இருக்க 2-3 கேரக்டர் அடுத்த 2வது ஜெனரேஷனுக்கோ 3வது ஜெனரேஷனோ நாட் ரீடைன்டு ஆர் நாட் டிரான்ஸ்ஃபர்டு. அப்படியே கம்ப்ளீட் லிங்கேஜ்ல இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர் அப்படியே அடுத்த 2வது 3வது தலைமுறைக்கு போகாம எங்கேயாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சைல்டு வந்து மாறி பிறந்தா
அந்த பேரண்டோட கேரக்டர் இல்லாம இருந்தால் அது வந்து இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னு பேரு. இப்போ உதாரணமா ஏபிசி இருக்கு, ஏபிசி அப்படியே வராம இங்க வந்து ஸ்மால் பியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு கேரக்டர் மாறுது. அப்ப இன்கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா வரல, அந்த பி இங்க வரல. அப்ப அந்த சைல்டுக்கு போறப்ப அந்த கேரக்டர் அந்த ஜீன் அப்பியர் ஆகாதனால அது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னு பேரு. ஸோ கம்ப்ளீட் லிங்கேஜ்ங்கிறது 2 or more character appear for next 2 or 3 generation. As such, what is the characters retained? Hence, it is called complete linkage. அதே டாமினன்ட் அல்லீலா இருக்கு, அதுல டாமினன்ட் அல்லீல் அப்படியே 3 ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது அந்த கேரக்டர் அப்படின்னா அது உண்மையிலேயே கம்ப்ளீட் லிங்கேஜ். அந்த டாமினன்ட் அல்லீல் பதிலாக ரிசசிவ் அல்லீல் அடுத்த ஜெனரேஷன்லயோ அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்லயோ குழந்தைக்கு வந்துருச்சுன்னா அது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பார்க்குறப்போ ஒயிட் ஐ மினியேச்சர் விங், வெள்ளை ஒயிட் ஐ மினியேச்சர் விங் உள்ள ட்ரோசோபிலா, அதை எதில் கிராஸ் பண்றோம்னா ரெட் ஐ நார்மல் விங் உள்ள ஒரு ட்ரோசோபிலாவோட கிராஸ் பண்றப்ப ரெட் ஐ நார்மல் விங் F1 ஜெனரேஷன்ல கிடைக்குது. அது அப்படியே டெஸ்ட் கிராஸ் பண்றோம், அதாவது டெஸ்ட் கிராஸ்னா ரிசசிவ் அல்லீலோட. அப்போ நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் கிடைக்குது. அதில் எப்படின்னா இந்த ரெட் ஐ நார்மல் விங் இதானே ரெட் ஐ நார்மல் விங், ஒயிட் ஐ மினியேச்சர் விங் வந்து 63.2% கிடைக்குது. ரெட் ஐ நார்மல் விங், இது ரெட் ஐ நார்மல் விங் அந்த பேரண்டோட அப்படியே கேரக்டர். இந்த ஒயிட் ஐ மினியேச்சர் விங் அந்த பேரண்டோட அப்படியே கேரக்டர் மேஜரா 63.2% கிடைக்குது. அது கம்ப்ளீட் லிங்கேஜ்னு அர்த்தம், மாறாம கிடைச்சிருக்கு. ஆனா 2 நியூ டைப் கிடைக்குது. அது எப்படின்னா ரெட் ஐ நார்மல் விங்குக்கு பதிலா மினியேச்சர் விங் வந்துருது. இன்னொன்னு ஒயிட் ஐ மினியேச்சர் விங்குக்கு பதிலா நார்மல் விங் வந்துருது. அது வந்து 36.8% வந்துருது. அப்ப ரேஷியோ வந்து மேஜர் வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ்னால 63.2 கிடைக்குது. அப்படியே பேரண்ட் கேரக்டர் ரீட்டைன் ஆயிடுது. இங்கே அடுத்த இதுல வந்து பேரண்ட் கேரக்டர் ரீட்டைன் ஆகாம அதோட கேரக்டர் மாறி அமைஞ்சதுனால அதோட பர்சன்டேஜ் 36.8 இருக்கிறதுனால இந்த நியூ டைப்புக்கு காரணம் என்னன்னா இந்த லிங்கேஜ்ல கிராசிங் ஓவர் நடக்குது, ரீகாம்பினன்ட் நடந்திருக்கு, அதனால இந்த கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அது எப்படி கிராசிங் ஓவர்? ஜெனரலா மியாசிஸ்ல நம்ம படிச்சிருக்க பேக்கேட்டிங் ஸ்டேஜ்ல கிராசிங் ஓவர்ங்கிற ப்ராசஸ் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு ஒரு ஜீனு அது இன்னொரு குரோமோசோமுக்கு அந்த குரோமோசோமுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது எப்போ நடக்குன்னா கிராசிங், அது பேக்கெட்டிங் ஸ்டேஜில். அப்படி பேக்கெட்டிங் ஸ்டேஜில் நடக்கிறதுக்கு பேர் ரீகாம்பினன்ட்னு பேர். இப்போ ஹோமோலாகஸ் குரோமோசோம் பக்கத்தில் ஹோமோலஸ் குரோமோசோம் பக்கத்தில் வருது, நியரிங். இந்த பேக்கெட்டிங் ஸ்டேஜ் மியாசிஸ்ல ஒன்றுல இந்த ஹோமோலஸ் குரோமோசோம் கமிங் இன்டு கான்டாக்ட் நியரிங் வருதா? வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? கிராசிங் ஓவர் நியூ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ல கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் டின்னு வரிசையா லிங்கேஜ் இருக்கு. லிங்கேஜ் இருக்கா? லீனியர்ல அரேஞ்ச் இருக்கா? ஓகே. இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோமோலஸ் குரோமோசோம் என்ன பண்ணுது? அதோட குரோமோசோம் குரோமேட்டிட்டை கொண்டாந்து இதோட கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்றப்ப இதோட கேபிட்டல் டி அதுக்கும் அதோட ஸ்மால் டி இதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆனோடனே கிராசிங் ஓவர் நியூ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிக். இது நான் சிஸ்டர் குரோமேட்டிக். அதுல இருக்கிற குரோமோசோம்ல இருக்கிற கேரக்டர் ஜீனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றப்ப இந்த ஸ்மால் டி இங்கேயும் கேபிட்டல் டி இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இந்த ரீகாம்பினன்ட் ஜீன் நடந்ததுனால இந்த புதுவிதமான கேரக்டர் வருது. அப்ப லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ்ங்கிறது இங்க ப்ரூவ் ஆகுது. அப்ப நியூ டைப் ஆஃப் கேரக்டர் கிராசிங் ஓவர் நடந்ததுனால, ஜீன் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுனால 2 or more ஜெனரேஷனுக்கு அப்படியே கேரக்டர் போகாம நடுவில் என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னா கிராசிங் ஓவர் நடந்ததுனால லிங்கேஜில் பியூரா கம்ப்ளீட்டா வராம அந்த லிங்கேஜ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல பேக்கெட்டிங் மியோசிஸ்ல கிராசிங் ஓவர் நடந்து ரீகாம்பினன்ட் நடந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அல்லது ஜீன் நடந்து கேரக்டர் மாறி அந்த ஆஃப்ஸ்பிரிங் பிறகுது.
That's all. It's a important chapter for linkage and recombination process. இது ஜான் கிரிகர் மெண்டல் அதுக்கப்புறம் வரக்கூடிய சயின்டிஸ்ட் வேற மாதிரி கொண்டு போறதுனால நிறைய ஜீன்ஸு நிறைய அல்லீல்ஸ் அது பிரியறப்ப கேமேஜ் ஃபார்மேஷன்ல அங்கே எங்கேயாவது ப்ராசஸில் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நெக்ஸ்ட் ஆஸ்பிரிங் போகிறதுக்கு காரணம் என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு இதுதான் லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் சாப்டர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.